உணர்வுபூர்வமான திரைப்படத்தின் துவக்க விழாவுக்கு வந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லுவார் போல் டைரக்டர். ஒரு வித்தியாசமான நாள் தான். ஏதோ போட்டு கொஸ்டின் மார்க்கை போட்டு இது என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்ற மாதிரியே ஒரு கதை. ஹீரோயினும் எனக்கு தெரியாது, ஹீரோவும் எனக்கு தெரியாது, கதையும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு ஒரு புதிய விதமான கண்ணோட்டத்தில் ஒரு திரைப்படத்தை, ஒரு உரிமையை மீட்டெடுக்கும் திரைப்படமா, உரிமையை மீட்டெடுக்கிற சண்டையை பற்றிய திரைப்படமா, அல்லது இப்போ என்ன நீட் என்ற ஒரு தேர்வின் மூலமாக இந்தியாவில் சந்தித்து கொண்டிருக்கிற நல்லது கெட்டது என்ன என்பதை பற்றி விவாதிக்கும் படமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எனது கணிப்பு. நீட்டு சில பேருக்கு நல்லது என்கிறார்கள், சில பேர் வேண்டாம் என்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான். உச்ச நீதிமன்றமே நீட்டு விஷயத்தில் தலையிடக்கூடாது, அது சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னெல்லாம் சொல்லிடுச்சு. அது வேறு விஷயம். தம்பி என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கும் தெரியாது. அந்த நியாயத்தை எந்த இதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தம்பி ஏதோ சொல்ல போகிறாருன்றது மட்டும் தெரியுது. அவர் என்ன சொல்ல போகிறார்ன்றதை சிறப்பாக சொல்ல எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஒளிப்பதிவாளராகட்டும், நமது மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் இசையமைப்பாளர் திரு இளவரசு அவர்கள், அவரை மலேசியாவிலிருந்து இங்கே வந்து இசையமைக்க அழைத்து வந்தது ஒரு நல்ல விஷயம். மலேசியா தமிழர்கள் இசையை நிறைய விரும்புவாங்க. நம்ம தமிழ் திரைப்பட இசையை மிக அதிகமாக கூடிய மக்கள் மலேசிய வாழ் தமிழர்கள் தான். அவங்கள வச்சே நிறைய இசையமைப்பாளர்களுடைய பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு, உண்மையை சொன்ன. ஆக ஒரு படம் இங்கே சுமாராக ஹிட் ஆகிற பாட்டு கூட அங்கே ரொம்ப ரசித்து கேட்டு அதை பெரிய ஹிட் ஆக்கிடுவாங்க. ஆக அந்த மாதிரி மலேசியாவிலிருந்து ஒரு இசையமைப்பாளரை அழைத்து அவரை இங்கே தனது படத்துக்கு இசையமைக்க வைக்கிறார் என்றால் அது உண்மையிலுமே சூர்யா சுப்பிரமணியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர் ஐயா பூஜையை ரொம்ப சிம்பிளாக கச்சிதமாக அப்படியே ஒரே சுற்றி முடிச்சிட்டாரு. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இயக்குனர் சங்க செயலாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட எனது அன்பு சகோதரர் திரு பேரரசு அவர்களுக்கும், காடு வெட்டி என்ற திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அவர் அவருடைய பாட்டை அவருடைய பட இசை வெளியீட்டு விழாவில் நான் அவரை பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க, வாழ்த்துக்கள். மற்றும் நமது இளைய இயக்குனர்கள், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்ட்டார். சரி, சொல்லாத அந்த நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இல்லையா, ஆடியோ ரிலீஸ் வரையிலும் வெயிட் பண்ணுன்ட்டார். சரி, ரொம்ப நல்லது. ஆடியோ ரிலீஸுக்கு வரையிலும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு நல்ல பாடல்களை எல்லாம் கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த முறையிலே இயக்கி, இது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து விடாமல், மத்திய அரசு என்ன சொல்கிறது, மாநில அரசில் அல்லது நீட்டை எதிர்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்தை நீ பதிவு செய்தால் மட்டுமே போதுமானது. ஏன்னா கருத்தை யார் வேணாலும் பதிவு செய்யலாம். முடிவு எடுத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் அந்த நிலைமையிலிருந்து
இந்த நீட் எக்ஸாம் என்பது மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை போட்டு திருப்பி திருப்பி அரைச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால் எதை செய்தாலும் நன்றாக சிந்தித்து இது தேவையா, இது தேவையில்லையா, எது இதுக்கு தேவை, எது மக்களுக்கு தேவை என்பது. இல்லை நமக்கு தெரியல அப்படின்னா கடைசியில் தெரியலேன்னே சொல்லிடு, படத்துக்கு முடியலையும் தெரியாமையே போகட்டும் என்று கூறி, ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, நீ எதையோ சொல்ல விரும்புகிற ஒரு சிறந்த இயக்குனராக வருவேன்றது மட்டும் தெரியுது என்று சொல்லி சிக்கனமாக படம் எடுத்து இந்த திரைப்படத்தை வெளியிட்டு அதில் வெற்றி காண வேண்டும் என்று எங்கள் எல்லார் சார்பிலும், திரையுலகத்தின் சார்பிலும் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது அன்பு தம்பி PRO கார்த்திகை பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி இளம் தயாரிப்பாளர்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள் படத்துக்கெல்லாம் துணை நின்று செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம எல்லோரும் கரவோசையோடு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி.